சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி தன்னோட தாலிய வித்துட்டு, அது மூலியமா காச எடுத்துக்கிட்டு வந்து விஜயா கிட்ட குடுத்து, "இத நீங்க முத்துக்கிட்டயும், மீனா கிட்டயும் குடுத்துருங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நேரா பார்வதி கிட்ட போயிட்டு வேறயா 2,00,000 குடுத்து, "பணம் கிடைச்சிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஆன்டி கிட்ட குடுத்துருங்க. இதனால பயங்கரமா பிரச்சனை வருது அப்படின்னு நல்லவங்க மாதிரி பணத்த குடுத்துவிட்டு, சோ இப்ப பிரச்சனைய தற்சமயம் சால்வ் பண்ணி வச்சிருக்காங்க. சோ நம்ம விஜயாவும் வந்து பாத்தீங்கன்னா, பணத்த எடுத்துக்கிட்டு வந்து நம்ம முத்துக்கிட்டயும், மீனாகிட்டயும் அண்ணாமலை முன்னிலையில குடுக்குறாங்க. முத்துவும் அந்த பணத்த வாங்கிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா நம்ம பார்வதியும் விஜயா கிட்ட ஃபோன் பண்ணி 2,00,000 கிடைச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அடுத்த வாரம் இதுதான் நடந்திருக்கு. ரோகிணி ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னா, போலீஸ் வந்து விசாரிச்சா நம்ம தான் இந்த 2,00,000 எடுத்தது தெரிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக பயந்துகிட்டு தான் இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரோகிணி மட்டும் மாட்டவே மாட்டேங்கிறாங்க. எப்ப மாட்ட போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.